ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண பகுதியில் முதல் எழுத்து, சார்பு எழுத்து, அளபெடை, குறுக்கம் மற்றும் அதனுடைய மாத்திரை அளவுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் குரூப் 4 படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது ₹1 தமிழ் இலக்கண மாதிரி தேர்வு மொத்தம் 100 கேள்விகள் கொண்ட தேர்வானது ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு டு 12:30 மணி வரைக்கும் இது நடைபெற உள்ளது. மொத்தம் 3 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக நீங்கள் ₹1 ஜிபே பண்ணியோ அல்லது நேரில் வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த தேர்வுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் அதிகமான மார்க் தமிழில் வந்து நிறையா வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்களை நீங்களே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நடத்தப்படுகிறது. ஸோ இதுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பயோடேட்டா ஃபில் பண்ணிடுங்க. நம்மளுடைய விடாமுயற்சி போட்டித் தேர்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் 4 ரோட்ஸ் ரேவதி மெஸ் 4ல் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணியோ அல்லது கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரில் ஒரு நம்பரை ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது முதல் எழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா மொழிகள் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய எழுத்து தான் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 30 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து ஒரு 12ம் மெய்யெழுத்துக்கள் ஒரு 18ம் ரெண்டும் சேர்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய 30ம் தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவை பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மையான காரணமாக இருப்பதால் இதனை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்துக்கள் அப்படின்னா ஆ முதல் ஔ வரை அப்படி சொல்லலாம். இது வந்து உயிரெழுத்துக்கள். இதில் குறிலும் இருக்கும் நெடிலும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆ முதல் ஔ வரை இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களும் இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களும் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னா 30 எழுத்துக்களா. இது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது, உதாரணத்துக்கு இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேரும் பொழுது க அப்படின்ற வார்த்தை பிறக்குது. அதே மாதிரி இக்கு ப்ளஸ் இ அப்படின்ற வார்த்தை சேரும் பொழுது இங்கே என்ன கிடைக்குது? கீன்ற வார்த்தை கிடைக்குது. அப்போது ஒரு புதிதாக ஒரு வார்த்தை பிறக்கணும் அப்படின்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்று சேரும் பொழுது தான் புதிதாக ஒரு வார்த்தை பிறக்கிறது. எனவே ஒரு எழுத்து பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து இரண்டும் தான். ஓகேங்களா? அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். எனவே முதல் எழுத்துக்கள் இருந்தால் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் மிக முக்கியமான காரணமாக அமையும். அடுத்தபடியாக சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என்கிறோம். அப்போது சார்பு எழுத்துன்னு என்ன? இப்போ க போட்டோமா, இது ஒரு சார்பு எழுத்து. ங ஒரு சார்பு எழுத்து. ச ஒரு சார்பு எழுத்து. அதே மாதிரி இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய 216 ஃபாண்ட்டுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சார்பு எழுத்துக்கள் ஏன் சார்பு எழுத்துன்னு சொல்கிறோன்னா, உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் இதனை சார்பு எழுத்து என்கிறோம். அப்போ உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்காத வார்த்தைகள் எழுத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தமிழ் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பழைய கீபேடு மொபைல்லேயே ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் மொத்தம் 247 எழுத்துன்னு சொல்லியிருப்போனா, அந்த 247 ஃபாண்ட்டுமா கீபேடில் கொடுத்துருக்காங்க? இல்லை. முதல்ல உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 ஃபாண்ட்டு மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபாண்ட்டை வச்சு நீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 216 எழுத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? மேக் பண்ணலாம். ஆக மொத்தம் 30 + 216 + ஒரு ஆயுத எழுத்து எல்லாத்தையும் சேர்த்தணும் என்ன கிடைக்கும்? 247 எழுத்துக்கள் கிடைக்கும். எனவே இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தை வச்சே என்ன பண்ணலாம்? சார்பு எழுத்துக்களை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இதில் தொல்காப்பியத்தின்படி சார்பு எழுத்துக்கள் வகை 3 வகைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம். அதுவே நன்னூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? நன்னூலின் படி தான் நம்ம சார்பு எழுத்துக்களுடைய வகையை 10ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ சார்பு எழுத்துக்கள் வகை 10ன்னு சொல்லிட்டோம். அது என்னெல்லாம் பார்த்துடலாம். நன்னூல் இலக்கண முறைப்படி சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவற்றின் சுருக்கமான விளக்கம் மற்றும் எடுத்துக்காட்டுகள் கீழே இருக்குது பாருங்கள். மொத்தம் சார்பு எழுத்துக்கள் 10 இருக்கு இல்லையா? ஒன்று பார்த்துடலாம். 1 உயிர்மை, 2 ஆயுதம், 3 உயிரிழப்படை, 4 ஒற்றளப்படை, 5 குற்றியலுகரம், 6 குற்றியலுகரம், 7 ஐகார குறுக்கம், 8 ஔகார குறுக்கம், 9 மகர குறுக்கம், 10 ஆயுத குறுக்கம். இந்த குறுக்கங்களை லைனாக ஆர்டர் வைஸாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ இந்த உயிர்மைனா என்னன்றதை பார்த்தலாம். உயிர்மை என்பது மெய்யெழுத்துக்களும்
உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் தோன்றும் எழுத்துக்கள் தான் நம்ம உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 216 கிடைக்குதா? ஓகேங்களா? அப்போ அதுதான் என்னென்னு சொல்கிறோம், இந்த 216 ஃபாண்ட்டுமே நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு க, ச, மீ, து, இதில் பாருங்கள், இதெல்லாமே என்னென்னு சொல்லலாம், உயிர்மெய் எழுத்துக்கள். இது வந்து க சின்னதாக இருக்கா, இதுவே கான்னு பெருசாக போட்டால் என்னது, இது நெடில் எழுத்து, இது குறில் எழுத்து, இது நெடில் எழுத்து. அதே மாதிரி சான்னு போட்டிருக்கா, இது நெடில் எழுத்து. மீன் போட்டிருக்கா, இது குறில் எழுத்து. தூண் போட்டிருக்கா, இதுவும் குறில் எழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயிர் குறியில் இருக்குது, உயிர் நெடிலும் இருக்குது. அதே மாதிரி உயிர்மெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உயிர்மெய் குறியிலும் இருக்குது, உயிர்மெய் நெடிலும் இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு இதை பெருக்குனிங்க அப்படின்னா 216 கிடைக்குதா? அது 216 எழுத்துக்கு மேலே உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயிர்மெய் வச்சு தான் நிறைய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது ஆயுதம். ஆயுதம்னாவே இதுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது அக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆயுத எழுத்து. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற பல்வேறு பெயர்களை கொண்டு இது அழைக்கப்படுகிறது. இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் என்னென்னா தனி வடிவம் மற்றும் தனி ஒலிகளை உடையது அப்படின்னு சொல்லலாம். தனி ஒலியை உடையதுன்னு சொல்லலாம். அக்கு என்பது பிறக்கக்கூடிய உடல் உறுப்பு பகுதி என்பது தலைப்பகுதி, தலையிலிருந்து தான் பிறக்குது. ஸோ இந்த வார்த்தை, இந்த ஆயுதம் இருக்கு இல்லையா, அக்குன்ற ஒரு எழுத்தானது தனியாக இது பிறக்காது, தனியாகவும் ஒலிக்காது. ஆனால் தனக்கு முன் ஒரு குறியிலும் தனக்கு பின் வந்து ஒரு வல்லின உகரத்தை வச்சுக்கிட்டு தான் வரும் எப்பவுமே. அதனால தான் அஃது, எஃகு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது அக்கென்ற ஒரு முப்புள்ளியானது ஒரு வார்த்தையின் முன்பும் வராது, பின்பும் வராது, இடையில் மட்டுமே வரும். அப்போ முன்னாடி என்ன வரும், முன்னாடி ஒரு குறில் வரும், உயிர் குறில் வரும். பின்னாடி என்ன வரும், ஒரு வல்லின உகரத்தை வச்சு கொண்டு தான் வரும். பாருங்கள், து, கூன்னு வருதா? இதில் என்னது, கசட தபரன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வல்லின எழுத்துக்களா. இதுவே கு, சு, டு, து, பு, ரு அப்படின்னு போட்டிங்கன்னா வல்லின உகரத்தை கொண்டு தான் இது முன்னாடி ஒலிக்கும். ஓகே, அப்போ ஆயுதம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது உயிரிழப்படை. முதல்ல இந்த வார்த்தைக்கு முதல்ல டெஃபினேஷன் வச்சுக்கலாம். உயிர் கூட்டல் அளபடை. எப்படி பிரிக்கலாம்? உயிர் கூட்டல் அளபடை. உயிர்னு என்னது, உயிரெழுத்துக்கள். அளபடின்னு என்னது, நீண்டு ஒலித்தல் என்று அழைக்கப்படுகிறது. நீண்டு ஒலித்தல். சரி, உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்து அதை நம்ம எடுத்துக்கணும். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு இல்லையா, 12ல் 5 குறில் இருக்குது, 7 நெடில் இருக்குது. இதில் இந்த 7 நெடில் என்ற உயிர் நெடில் வார்த்தைகள் தான், எழுத்துக்கள் தான் என்னாகும், நீண்டு ஒலிக்கும். அப்போ அதை பற்றி பார்க்கலாம். செயலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்யும் பொருட்டாக உயிரெழுத்துக்களில் உள்ள 7 நெட்டெழுத்துக்களும் அளபெடுக்கும். அளபெடுத்தல்னால் நீண்டு ஒலிக்கும். உதாரணத்துக்கு எதெல்லாம் நெட்டு எழுத்துக்கள்னு பார்த்துடலாம். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. 1 2 3 4 5 6 7. இதில் பாருங்கள், ஓ வந்திருக்கா, பக்கத்தில் சின்ன வந்திருக்கு. ஓ உதல். இது நம்ம எப்படி சொல்லணும், ஓ ஓதல். 2 ஓ சொல்லக்கூடாது, நீண்டு ஒலிக்க செய்ய வேண்டும். ஓதல் அப்படி சொல்லணும். எப்படிங்க, ஓதல். எதுக்காக இந்த வார்த்தை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கவிதை ஏற்றுறோம், கவிதையை வந்து பேப்பரில் எழுதி நம்ம வந்து பாட்டாக பாடுறோம். அந்த கவிதை அப்படியே படித்தா நமக்கு வந்து ஒரு இனிமை இருக்குமா, அந்த ஓசை நிறைவு செய்ய முடியுமா? முடியாது. அப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இளையராஜா பாட்டு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ஒரு பாட்டு வரும், செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை படித்தா ராகமாக இருக்குமா, இல்லை ராகமாக இழுத்தா கேட்க நல்லா இருக்குமா? செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே என்னன் மன்னன் என் மன்னன் எங்கே. இது எப்படி இருக்குது, இது பாட்டாக பாடுற மாதிரிங்க. செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே, அந்த வேன்னு இழுக்குது பார்த்தீங்களா, வே அப்படி இருக்கா. அப்போது பக்கத்தில் இன்னொரு வே போடணும், போட்டிங்கன்னா கொஞ்சம் நீண்டு ஒலிக்கும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ராகமாக ஒலிக்க வேண்டுமெனில் அந்த இடத்துல லைனில் கொஞ்சம் ஒரு செயலில் ஓசை குறையுது, அந்த ஓசை நிறைவு செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒலிக்கக்கூடிய மற்றொரு இணை எழுத்தை பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஓ இருக்கா, ஓன்றது ஒரு நெடில் எழுத்தா, ஓ நீண்டு ஒலிக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் சின்ன ஓ போட்டுக்கணும். சின்ன ஓன்றது என்னது, ஒரு உயிர் நெடில் எழுத்துக்கான ஒரு இணை எழுத்து. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? இப்போது ஆராரோ ஆராரோன்னு பாடுறோம் இல்லையா, அப்போ பாருங்கள், ஆராரோ இருங்க, ஆராரோ போடுறோமா, இந்த இடத்துல என்ன முடியுது, ஓ முடியுதா. அப்போ ஆராரோ, ரோக்கு எப்படி நம்ம பிரிக்கலாம், இரு கூட்டல் ஓன்னு பிரிக்கலாமா. அப்போ ஓ வந்துருச்சா, ஓ பக்கத்தில் சின்ன ஓ போடணும். அப்போது இதுதான் அளபெடைன்னு சொல்கிறோம்.
உயிரெழுத்துக்களில் உள்ள 7 நெடிலெழுத்துக்கள் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வரேன், இதோ நான் வந்துட்டேன், நான் வந்து ஓசை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ஓசை நீண்டு ஒலிக்க செய்து அந்த செய்யுள்னா பாடலை வந்து இனிமையாக வழங்கி கொடுப்பார்கள். இதுதாங்க விஷயம். அப்போ உயிரிழப்படின்னு என்னது, உயிர் எழுத்துக்களுடைய நெடில் எழுத்துக்கள் 7ம் ஓசை குறையும் பொழுது, எங்கே செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அளபெடுத்துனா நீண்டு ஒலிக்க செய்தல். அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்து என்னது, ஒற்றளப்படை. இதை நம்ம பிரித்தோம்னா இதுக்கான டெஃபினேஷன் ஈஸியாக புரியும். ஒற்றளப்படின்னு என்னது, ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஒற்று எழுத்துக்கள் எதெல்லாம் நம்ம ஒற்று எழுத்துக்கள்னு சொல்கிறோம்? 247 எழுத்துக்களில் மெய் எழுத்தும் ஒற்றெழுத்தா, ஆயுதமும் ஒற்றெழுத்து தான். சரிங்களா? மெய் எழுத்து மொத்தம் 18 இருக்குது, ஆயுதம் 1 இருக்குது. மொத்தம் 19 வார்த்தைகளும் ஒற்றெழுத்துக்கள். இந்த ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும் பொழுது என்னவாகும், இது நம்ம ஒற்றளப்படைன்னு சொல்கிறோம். செயலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் 10ம் மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் அளவெடுத்தல். இந்த மெய்யெழுத்துக்களில் நான் தப்பாக சொல்லிட்டேன். மெய்யெழுத்துக்கள் 18 இல்லை, 10 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும், ப்ளஸ் ஒரு ஆயுதம். ஆக மொத்தம் 11 எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும். அப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கண், தன், எஃகு. இதில் பாருங்கள், இன் என்பது மெய்யெழுத்து இங்கே 2 இடத்துல வந்திருக்கு. இன் என்பது மெய்யெழுத்து 2 இடத்துல வந்திருக்கு. இக் என்பது ஒரு ஆயுத எழுத்து. ஸோ இதுவும் ஒற்று எழுத்து தான், 2 இடத்துல வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா செயலில் ஓசை குறைவதை தடுப்பதற்காக அல்லது நீண்டு ஒலிக்க செய்வதற்காக. இது புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போது உயிரிழப்படையும் ஒற்றளப்படியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உயிரிழப்படையில் 7 நெடில் எழுத்துக்கள் மட்டும் ஓசை குறையக்கூடிய இடத்துல வந்து நீண்டு ஒலிக்கும். ஒற்றலைப்படை பொறுத்த வரைக்கும் ஒற்று எழுத்துக்கள் ஓசை குறையக்கூடிய இடங்களில் 10 + 1 11 எழுத்துக்களாக நீண்டு ஒலிக்கும். அந்த 10 எழுத்து என்பது என்னன்றது அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக குற்றியலிகரம். இது 2ஆக பிரித்து பாருங்கள். குற்றிய அப்படின்னா குறுகியன்னு அர்த்தம். குறுகிய. லிகரம் என்றால் இகரம் என்று அர்த்தம். இப்போது சேர்த்து படித்து பார்த்திங்கன்னா குற்றிய லிகரம். ஸோ இந்த இடத்துல யார் வந்து ஹீரோ பாயிண்ட் அப்படின்னா அதாவது உயிரெழுத்துக்கள் வரக்கூடிய குறில் எழுத்தான இதுக்கு ஒரு மாத்திரை தானே. அப்படின்ற வார்த்தை தனியாக ஒலிக்கும்போது ஒரு மாத்திரை. ஆனால் இது வந்து குறுகி ஒலிக்கும் பொழுது இது ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். எனவே தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடிய இகரம், இதை பற்றி படிக்கிறது தான் குற்றிய லிகரம். அதாவது இப்போ பாருங்க, நாடு கூட்டல் யாது இசைக்கூட்டு நாடியாது அப்படின்னு சொல்லி படிப்போம். அப்போது இந்த இடத்துல டி வந்திருக்கு பார்த்தீங்களா? டீன்னு எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் பிரித்தோம்னா டி. அப்போது வந்து தனியாக ஒலிக்கும்போது ஒரு மாத்திரை. ஆனால் இங்கே டீயாக வந்திருக்குது. வந்து மறைந்து வந்துள்ளது. எனவே ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கப்பட்டுள்ளது. அதனால் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி நாடு கூட்டல் யாது, நாடு யாதுன்னு தானே வரணும். எப்படி நாடு யாது தானே வரணும், சம்மந்தமே இல்லை, எதுக்கு டீ வந்துச்சுன்னு கேட்கலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உகரத்துக்கு பக்கத்தில் எகரம் வந்தால், பக்கத்தில் எகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த என்பது எகரத்து கூட சேர்ந்து என்னவா மாறிடும், இட்டு ப்ளஸ் அதாவது டீயாக மாறி போயிடும். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், குற்றிய லிகரம்னு சொல்கிறோம். அப்போது இட்டு ப்ளஸ் இருக்கா, அது டூக்குள்ளே மறைஞ்சிருக்கா. அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் வந்துச்சுன்னா, எகரம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எகரம் சேர்ந்தால் இகரமாக தெரியும். இதுதான் குற்றிய லிகரம். மறந்துடக்கூடாது. ப்ளஸ் உகரம் ப்ளஸ் எகரம் சேர்ந்ததுன்னா இகரமாக தெரியும் என்பது தான் இலக்கணத்தினுடைய விதி. இதை மாற்ற முடியாது, மாறவும் மாறாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு குற்றிய லிகரம்னு நம்ம புரிஞ்சிருச்சா? ஸோ இதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது குற்றிய லுகரம். குற்றிய அப்படின்னா குறுகிய அப்படின்றத பார்த்துட்டோம். லுகரம் அப்படின்றால் உகரத்தை பற்றி கூறக்கூடியது. உகரம் என்றால் இதனுடைய மாஸ்டர் பாயிண்ட்டு தான். அப்போ என்பது ஒரு உயிர் குறில் எழுத்து. இது தனியாக ஒலிக்கும்போது ஒரு மாத்திரை, குறுகி ஒலிக்கும் பொழுது ஒன்றிலிருந்து அரை மாத்திரையாக குறுகி ஒலிப்பது. சொல்லின் இறுதியில் வரும் வல்லின உகரங்கள் கு, சு, டு, து, பு, தன் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிப்பது. உதாரணத்திற்கு காசு, பந்து, வரகு. இதில் பாருங்கள், கா சு வந்திருக்கா. சு என்னது, இச்சு கூட்டல் அப்போது சு. அப்போது என்பது தனியாக ஒலித்தல் ஒரு மாத்திரை, சு என்றால் அரை மாத்திரையாக குறைந்துவிடும். பந்து, இத்து கூட்டல் அப்போ ஊனுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சா, அப்போ இங்கே அரை மாத்திரை. வரகு, இக்கு கூட்டல் இதனுடைய மாத்திரை அரை. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னவாகும், குற்றிய லிகரம்
தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அவ்வளோதான். 7வது பாயிண்ட் பாருங்கள், ஐகார குறுக்கம். ஐனா தனியாக ஒலிக்கும் பொழுது உயிர் நெடிலாக 2 மாத்திரையுடன் ஒலிக்கும். இது குறுக்கம் அடையும் பொழுது 2லிருந்து 1.5 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். எப்போல்லாம் 1.5 மாத்திரை ஒலிக்கும்? சொல்லின் முதலில் வரும் பொழுது. உதாரணத்துக்கு பாருங்கள், ஐப்பசி, இது சொல்லுக்கு முன்னால் ஐகாரம் வந்துள்ளது. இது 2லிருந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். இதுவே பாருங்கள், வளையல், லை, அதாவது இல்லு கூட்டல் ஐ, இது சேர்த்தோம்னா தான் லை கிடைக்கும். எனவே சொல்லுக்கு இடையில் வந்துள்ள ஐகாரமானது என்னவாகும்? இங்கே ஒரு மாத்திரையாக குறைந்து ஒலிக்க ஆரம்பித்துவிடும். அதே மாதிரி திண்ணை, நை வந்திருக்கா, இதை எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஐ. எனவே இது பாருங்கள் நையாக மாறி போச்சா. அப்போது சொல்லின் இறுதியில் ஐகாரம் ஒலித்துள்ளது. இதற்கும் ஒரு மாத்திரை தான். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஐ என்பது தனியாக ஒலித்தால் முழுமையாக 2 மாத்திரை. ஏன்னா இது உயர் நெடில், தனியாக ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை. அதுவே ஒரு சொல்லுக்கு முதலில் வந்தால் தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை அளவாகவும், வளையல் என்ற வார்த்தையில் சொல்லுக்கு இடையில் ஐகாரம் வந்துள்ளதால் இதனை ஒரு மாத்திரையாகவும், திண்ணை என்ற வார்த்தையில் நை, ஐ என்பது இறுதியில் வந்துள்ளதால் இதனை ஒரு மாத்திரையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சிம்பிள் ட்ரிக்ஸ் பாருங்கள். தனியாக வந்துச்சுன்னா 2 மாத்திரை, சொல்லுக்கு முதலில் வந்துவிட்டால் 1.5 மாத்திரை, சொல்லுக்கு இடையில் வந்தால் ஒரு மாத்திரை, சொல்லுக்கு இறுதியில் வந்தால் அதுவும் ஒரு மாத்திரை தான். இது மறந்துடக்கூடாது. ஸோ ஐ என்னும் நெடில் எழுத்து சொல்லின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனது 2 மாத்திரையிலிருந்து குறைந்தொலிப்பது ஐகார குறுக்கம் என்று அழைக்கின்றோம். ஸோ கிளாஸில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 8வது பார்க்கலாம். ஔகார குறுக்கம். ஔ என்ற ஒரு நெடில் எழுத்தானது தனியாக ஒலித்தால் 2 மாத்திரை அளவு. அது குறி ஒலிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலித்தல், அதுதான் ஔகார குறுக்கம்னு சொல்கிறோம். ஔ என்ற நெடில் எழுத்து சொல்லின் முதலில் வரும்பொழுது தனது 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இது தனியாக ஒலித்தாதான் 2 மாத்திரை. அதுவே ஒரு சொல்லுக்கு முதலில் வரும்பொழுது 2லிருந்து என்னவாகும்? -1/2 குறைஞ்சிரும். அப்போது ஔவையார் பாருங்கள், 2லேருந்து 1.5 போச்சு. இது சொல்லுக்கு முதலில் வந்துள்ள ஔகார குறுக்கம். கௌதமர், இதுவும் சொல்லுக்கு முதலில் வந்துள்ள ஔகார குறுக்கம். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மகர குறுக்கம். மகரம் அப்படின்னாவே இம்மு தான் அதனுடைய மாஸ்டர் பாயிண்ட். இம் என்ற வார்த்தை, இம் என்ற மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிப்பது. அதாவது இம்முக்கு மொத்தம் அரை மாத்திரை தான் இருக்குது. ஏன்னா அது 18 மெய்யெழுத்துக்களுள் இதுவும் ஒன்று. மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை தான் இருக்கும். இம்முக்கும் அரை மாத்திரை தான். ஓகேங்களா? அப்போ அரை மாத்திரையானது வார்த்தையினுடைய நடுவில் வரும்பொழுது, இறுதியில் வரும்போது என்னவாயிரும்? தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். உதாரணத்துக்கு போன் பாருங்கள், போன், போ இன்னு சொல்லி இம்மு சொல்லி பாருங்கள், 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். மருண் அதே மாதிரி தான் 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ மாத்திரை நான் சொல்லியிருப்பேன். மாத்திரை என்பது ஒரு எழுத்தானது ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் மொத்த கால அளவு, அவ்வளோதான். சார்பு எழுத்தின் வகை. ஆயுத குறுக்கம். கடைசி ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுத எழுத்து தனக்கு ஒரு அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிப்பது. ஸோ அறையிலிருந்து என்ன மாறிடுச்சு? 1/4 மாத்திரை அளவு ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை என்ன சொல்லலாம்? கல் கூட்டல் தீது கற்று இது. அப்போது லகரமும் ப்ளஸ்ஸு தகரமும் ஒன்று சேரும் பொழுது அந்த இடத்துல புதிதாக ஒரு வார்த்தை பிறக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஒன்று பிறக்கும். லகரமும் தகரமும். இப்போது லகரம்னா லா வரிசை ப்ளஸ் தகரம்னா தா வரிசை ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா என்னங்க பிறக்கும்? அக் என்ற ஒரு புதிய ஒரு எழுத்து பிறக்கும். அதுதான் ஆயுத குறுக்கம். அப்போது அக் என்பது தனியாக ஒலிச்சாதான் அதனுடைய வேல்யூ எப்பவுமே அரை மாத்திரை. அது லகரமும் தகரமும் ஒன்று சேரும் பொழுது பிறக்கக்கூடிய புதிய அக்குக்கு எப்பவுமே அது 1/4 மாத்திரை. ஏன்னா ஒலிக்கக்கூடிய கால அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அப்போ ஆயுத குறுக்கம் என்றால், ஆயுதம் என்றால் அக்கு, குறுக்கம் என்றால் அதனுடைய முழு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது. எவ்வளோ குறையுது? 1/4 மாத்திரை குறைஞ்சி 1/4 தான் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அப்போது கல் கூட்டல் தீது கற்று இது. அது இப்படி கா இல்லு கூட்டல் தீது. இப்போது இல்லும் தீவும் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும்? இல்தீ அப்படின்ற வார்த்தை இருக்குது ஏதாச்சும்? இல்லை. அப்போது இலக்கண முறைப்படி லகரமும் தகரமும் ஒன்று சேர்ந்தால் இடையில் பிறக்கக்கூடிய புதிய எழுத்து அக்கு என்பதுதான் சரியான விடை. புரியுதா உங்களுக்கு? சரி, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நாம் அளபடைனா என்னென்னு பார்க்கலாம். அளபடை என்றது உயிரிழப்படை வகைகள் பற்றி சொல்லக்கூடியது தான். உதாரணத்துக்கு உயிரிழப்படை 3 வகைப்படும். சரிங்களா? அப்போது செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. தேர்வு நோக்கத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஸோ செய்யுளிசை அளபடை அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, இசை நிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைக்க நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது செய்யுளிசை அளபடை என்று அழைக்கின்றோம். உதாரணத்துக்கு ஓதல் வேண்டும், ஊரார்க், கூறுநோய் அப்படின்னு சொல்லலாம். ஓதல் வேண்டும், அதாவது
செயலில் ஓசை குறையிறப்ப அதனுடைய இணை எழுத்தாகிய மற்றொரு எழுத்தை பக்கத்தில் நம்ம போட்டுக்க வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் விஷயம். அப்போது ஓதல், உறார், குறுநோய் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இதில் ஒன்று கொடுத்துட்டு இது என்ன அளபடின்னு கேட்பாங்க. ரெண்டாவது பாருங்கள், இன்னிசை அளபடி. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் எழுத்து நெடில் எழுத்தாகி மேலும் அளபெடுப்பது. இது இன்னிசை அளபடி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, கெடுப்பதும், கெட்டார்க்கு சார்வாய் மாற்று. பாருங்கள், தூம் வந்துட்டாலே தூம் தூம் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுனாவே அது இன்னிசை அளபடை. ஓகேங்களா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னிசை அளபடை இந்த மாதிரி தூம், இந்த மாதிரி துப்பார்க்கு துப்பாய, இந்த மாதிரி குரல்கள் எல்லாமே இன்னிசை அளபடையில் தான் வரும். சொல்லிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் செயலில் ஒரு பெயர்ச்சொல் வினையெச்ச பொருளை தருவதற்காக அளபெடுப்பது. இது பெரும்பாலும் ஈ என்ற வார்த்தையுடன் முடியும். உரநசை ஈ, பாருங்கள், வரநசை ஈ. பொதுவாக ஈன்னு முடிஞ்சிட்டாலே அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், சொல்லிசை அளபடியாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இன்றைக்கி என்ன தேதி? 30/5/2026. கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் டிசம்பர் மந்தில் இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அடுத்தது, குறுக்கங்களின் மாத்திரை அளவு. குறுக்கம் அப்படின்னாவே தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒழிப்பது. அப்படி குறுகி ஒழிச்சதுக்கு அப்புறமா அதனுடைய ஆக்சுவல் மாத்திரையின் அளவு என்ன, அதை பார்க்கலாமா? முன்ன பார்த்தோம் ஐகார குறுக்கம். முதல்ல குறுக்கங்களின் வகைகள் பார்த்துடலாம். குறுக்கம் ஆயுத குறுக்கம் 1, ஐகார குறுக்கம் 1, அவகார குறுக்கம் 2, மகர குறுக்கம் 3, ஆயுத குறுக்கம் 4. குறுக்கங்களின் வகை எத்தனை கேட்டால் 4. ஐகார குறுக்கம் பொறுத்த வரைக்கும் இயல்பான மாத்திரை அளவு 2. ஸோ அவகார குறுக்கம் 2 மாத்திரை, மகர குறுக்கம் அரை மாத்திரை, ஆயுத குறுக்கம் அரை மாத்திரை. ஸோ குறைந்த பின்பு 1.5 மாத்திரையாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஐகாரம் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை, சொல்லுக்கு இடையிலோ கடையில் வரும்போது 1 மாத்திரை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ சொல்லில் வரும் இடங்கள், சொல்லின் முதல், இடை, இறுதி மூன்றுலேயுமே இந்த ஐகார குறுக்கமானது வரும். அதுவே அவகார குறுக்கம் அப்படின்னா 2 மாத்திரை அளவு, குறைந்த பின்பு சொல்லுக்கு முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். இது சொல்லின் முதலில் மட்டுமே வரும். ஏன்னா ஓ என்ற ஒரு அவு என்ற ஒரு எழுத்தானது சொல்லுக்கு இடையிலோ இறுதியிலோ வராது. அடுத்தபடியாக மகர குறுக்கம் பார்த்திங்கன்னா தனியாக ஒழித்தால் அரை மாத்திரை, அது குறைந்த பின்பு அரை மாத்திரை வந்து கால் மாத்திரையாக ஒழித்து செய்யுள் மற்றும் புனைச்சல் மட்டும் இடம்பெறக்கூடிய வகையில் வரும். அடுத்தது ஆயுத குறுக்கம் அரை மாத்திரை, குறைந்த பின்பு கால் மாத்திரையாக வரும், பின்பு புனைச்சல் மட்டுமே வரக்கூடியதாக வரும். அடுத்தபடியாக குற்றிய லுகரத்தின் வகைகள். குற்றிய லுகரம். உகரமானது குறுகி ஒழித்தால் அது குற்றிய லுகரம் என்று அழைக்கின்றோம். இது மொத்தம் 6 வகைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆதி தொடர் குற்றியலுகரம், உயர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும். மேக்ஸிமம் 2 ஃபாண்ட்டு மட்டும்தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து உங்களுக்கு நெடிலில் வரும். சரிங்களா? நெடிலில் வந்துடும். ஸோ ரெண்டாவது வந்து உகரத்தை நோக்கி வரும். பா என்பது நெடில், கு என்பது இக்கு கூட்டல் உ, அங்கு உகரம் மறைந்து வந்துள்ளது. அப்போ பாகு. பாருங்கள், மாசு, பாடு, இங்கே எல்லாமே குசுடு தூப்புரு அப்படின்றது வந்திருக்கு பாருங்கள். பா என்பது ஒரு உயிர்மை நெடில். ரெண்டாவதாக வரக்கூடியது எல்லாமே குசுடு தூப்புரு, வல்லின குசுடு தூப்புரு வந்திருக்கு. அப்போ மாசு, பாடு இதெல்லாமே நெடில் தொடர் குற்றியலும். மேக்ஸிமம் நெடில் தொடர் குற்றியலும் 2 ஃபாண்ட்டுகளை மட்டுமே கொண்டு வரும். ரெண்டாவது பாருங்கள், ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் பாருங்கள். அக்குக்கு அப்புறம் கூ வந்திருக்கா, இங்கே ஒரு வல்லின உகரம் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அக்குக்கு அப்புறம் தூ வந்திருக்கு பாருங்கள். கு, சு, டு, து, பு, ரு. இதில் ஏதாவது ஒன்று ஆயுத எழுத்தை தாண்டி வரும்பொழுது அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கின்றோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இங்கே ஆயுதம் வந்துருச்சா, டக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிக்காமல் உடனே ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் நம்ம ஷேர் பண்ணிடணும். மூணாவது பாருங்கள், உயிர் தொடர் குற்றியலுகரம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும். தனிநெடில் அல்லாத உயிர் எழுத்து அப்படின்னா பாருங்கள், அரசு. இதை எப்படி பிரிக்கலாம், ரா எப்படி பிரிக்கலாம், இரு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? அப்போது இங்கே பாருங்கள், மறைஞ்சு வந்திருக்கா, அரசு. அப்போது அதே மாதிரி வரகு. ஸோ இது எல்லாமே தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது எல்லாமே உயிர் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம் வல்லினமை இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு எழுத்துக்களை தொடர்ந்து வரும். உதாரணத்துக்கு பாருங்கள், சுக்குக்கு இக்கு வந்திருக்கா, பட்டுக்கு இட்டு வந்திருக்கு, உப்புக்கு இப்பு வந்திருக்கு. அந்த இடத்துல வல்லின மெய் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் இடையில் வரக்கூடிய எழுத்தை பொறுத்து தான் அது என்ன மாதிரியான குற்றியலுகரம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ மென்தொடர்னாவே மென்மையான மூக்கிலிருந்து பிறக்கக்கூடிய மெல்லிசையுடைய அந்த வார்த்தைகள் தான். உதாரணத்துக்கு
மெல்லினமையில் வரக்கூடிய வார்த்தைகள் ங ஞ ந ந ம ந இது எல்லாமே புள்ளி வச்ச எழுத்துக்களாக வந்துருச்சு அப்படின்னா இதுதான் என்ன சொல்கிறோம் மென்தொடர் குற்றியலும். பாருங்கள், கூவுக்கு முன்னாடி இங்கு வந்திருக்கு, தூக்கு முன்னாடி இந்து வந்திருக்கு, ரூக்கு முன்னாடி இன்னும் வந்திருக்கு. இடைத்தொடர் குற்றியலுகிறோம். இடையினமை எறல வளல மேலே புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எழுத்துல தொடர்ந்து ஏதாவது குசுறு துருவு வந்திருக்கான்னு பாருங்கள், அவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஒரு ஒரு குசுறு துருவுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எழுத்து இடம் பெற்றுள்ளது என்பதை பொறுத்து தான் அந்த குற்றியலுகிறமே அமையும். உதாரணத்துக்கு பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இங்கே கூ இருக்கா, கூவுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஒரு ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வந்திருக்கா ரெண்டும் சேர்த்து, அல்லது ஏதாச்சும் ஒரு நெடில் மட்டும் வந்திருக்கா, அல்லது ஏதாவது ஒரு தனிநெடில் அல்லாத உயிரெழுத்து வந்திருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? அது இல்லாட்டி ஏதாவது வள்ளினமை வந்திருக்கா, மெல்லினமை வந்திருக்கா, இடையினமை வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட் 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ குற்றியலுக்கு முன்னாடி வள்ளினமை, மெல்லினமை, இடையினமை 3 வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று வன்தொடராக இருக்கலாம், மென்தொடராக இருக்கலாம், இடைத்தொடராக இருக்கலாம். மேலே இருக்க ஃபஸ்ட்டு 3 பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். நெடுத்தொடர் குற்றிகளும், ஆதித்தொடர் குற்றிகளும், உயிர்த்தொடர் குற்றிகளும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உயிர் எழுத்து, நெடில் எழுத்து, ஆயுத எழுத்துன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.